நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 28 சனி பகவான் அப்படிங்கிறவர் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் திருக்கணித முறைப்படி. இது நாள் வரை பார்த்தீங்கன்னா மீனம் ராசியிலிருந்து அருள்பளித்துக்கிட்டு வந்தவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது. இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிறதுக்கு மிகவும் முக்கிய காரகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் ஆயுள் காரகர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சனி பகவான் தான். நீதி, நேர்மை, உழைப்பு அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடியவர் நம்ம சனி பகவான். சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கோ அந்த அளவுக்கு அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக, அது மட்டும் இல்லாமல் அவரோட பரிணாமம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிய வரும். பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம சனி பகவான் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த சனி பகவானால தான் எல்லா விதமான இயக்கங்களும் அனுபவங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்க இருக்குது. இந்த சனி பகவான் தொழில் அனுபவம் மட்டும் இல்லாது பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனுபவத்தையும் கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணி நல்ல வருமானத்தை எடுப்பார், வளர்ச்சியை காண்பார். அப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறதுனால எப்படி இருக்க போகுது, உங்களுடைய ராசிக்கு இப்போ எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சனி பகவானின் வக்ரவ நிவர்த்தி. இந்த சனி பகவானின் வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறது 3 நாளுக்குடையவராக இருக்கிறார். 3 நாளுக்குடையவராக இருக்கிறாரு. அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தான அதிபதியாகவும் இருக்கிறாரு. அதே நேரத்தில் வண்டி, வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரராகவும் அவர் இருக்கிறார். ஆனால் அவர் இப்போ எங்கே இருந்தார் அப்படின்னா இவ்வளவு நாளாக 5ஆம் இடம் என்ன, 5ஆம் இடம் என்ன, அதிர்ஷ்டம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது எடுத்த காரியங்களில் ஜெயிக்கிறது, திடீர் பணவரவுகளை உருவாக்கி கொடுக்கறது, அதே போல் கௌரவம், அந்தஸ்து, புகழை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல போய் யார் இருந்தது அப்படின்னா சனி பகவான் இருந்தார். இந்த சனி பகவான் அந்த இடத்துல இருக்கிறதுனால என்னெல்லாம் நடந்துச்சு, அதுவும் வக்ரமும் பெற்றதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கான செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாமல் ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு எக்கச்சக்கம். இன்னொன்று, உங்கள் மனசில் தோன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்படியான எண்ணங்கள், குழப்படியான விஷயங்கள் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டி குழப்படியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் சரியாக இல்லை, ஆமாம் அப்படிங்கிற நிலை. குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நிலை குறைபாடுகள் ஏற்பட்டுருச்சு, மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுருச்சு. அதே போல் குலதெய்வ அருள் அப்படிங்கிறதும் குறைஞ்சி போயிடுச்சு. இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடந்துருச்சு. ஆமாம், நீங்கள் ஒன்று மனசில் நினச்சி போகிறீங்க, ஆனால் நடக்கிறது ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் தரும் வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுது. இந்த சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது, இந்த வக்ரவத்திலேருந்து நிவர்த்தி ஆகிட்டாலே நல்லது நடக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் 3 நாளுக்குடையவர் தான், 5ஆம் இடத்துல போய் இருக்கிறார். அப்போ முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயம் மனசில் ஓட ஆரம்பித்தோம். எல்லாத்துக்கும் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இடம், வீடு, பூமி வாங்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கும். அல்லது அது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட தொழில் ரீதியான பழக்க வழக்கங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், தொழில் ரீதியான தகவல்கள், தொழில் ரீதியான சந்திப்புகள் அப்படின்னு நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. பழைய வீட்டை இடிச்சிட்டு புதுசாக வீடு கட்டுறது அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வகையில் மன சஞ்சலங்கள், மன பிரச்சனைகள் முதல்ல தீரும். இந்த குழப்பமான நிலையிலிருந்து ஒரு தெளிவான நிலை அப்படிங்கிறது உருவாகும். தொழில் நிமித்தமாக இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். வேலை, தொழில், வருமானம் சம்மந்தப்பட்டு எந்த முயற்சி எடுத்தாலும் டக்குன்னு உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும்.
நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல முயற்சி எடுங்க, நல்ல வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கிறாரு, என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறாரு, அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு, ஆமாம் சனி திசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த சனி பகவானோட வக்க நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நற்பலன்களை தர இருக்குது. அது எந்த மாற்றமும் இல்லை. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் வேலை, தொழில், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்பங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம்னு எல்லா சைட்லேயும் அவர் உங்களுக்கு பக்கபலமாக நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியவராக அவர் அமைகிறார். அப்போ பார்வை பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை லாபம் சார்ந்த அமைப்புகளை பார்க்குறதுனால அதில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அவர் தருவார். தரக்கூடிய அமைப்பு உருவாகிருக்கு. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் சனி பகவான் எப்போ நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துக்கிட்டு இந்த பலன்களை எடுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும்.